தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் துறையில் நிரந்தரமான வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் தினகரன் இந்த மாதிரி எல்லாம் நியூஸ் பேப்பர் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக டிஎன்பிஎல்லுக்காக வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது. டைரக்ட் ரெக்கமெண்ட் மூலமாக தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60,200 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7/5/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் ஆஃப்லைனா ஆன்லைனா அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ காசு நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருங்க. இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் பிரிண்டர் இந்த ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு எந்த விதமாக எக்ஸாமும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்கள் மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் கூட நிறையவே இருக்குது. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 2 முறையில் வந்து கொடுத்துருக்காங்க. 2 இது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். சீஃப் மேனேஜர் ஹெச்ஆருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் மேலே நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். இதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் ப்ரெஸ் லிமிட்டட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியில் வெளியிட்டிருக்காங்க. எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூரில், அதாவது கரூர் டிஸ்ட்ரிக்ட்லும் ஆனால் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 யூனிட் 2ன்றதை வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து சீஃப் மேனேஜர் அண்ட் ஹெச்ஆர் போஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலி பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. அண்டு ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 15 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பயோடேட்டா ஃபார்மேட் வந்து நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்புகிற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பயோடேட்டா அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான். அண்ட் உங்களுக்கு இந்த பயோடேட்டாக்கான இந்த அப்ளிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7/5/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி தான் இருக்குது. அண்ட் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் யூஆர் அன்ரிசர்வ் கேட்டகிரி அண்ட் ஜென்ரல் கேட்டகிரி எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அல்லது இன்ஜினியரிங் டிகிரிலேருந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் வித் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் 2 இயர் ஃபுல் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ நீங்கள் சோஷியல் ஒர்க்கை நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சோஷியல் ஒர்க்கோ அப்படி இல்லைன்னா நீங்கள் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ இண்டஸ்ட்ரியலோ அண்ட் ரிலேட்டிவ்ஸோ அண்ட் லேபர் வெல்ஃபேரோ அண்ட் ஹெச்ஆர்எம்மோ நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமாக நீங்கள் ஆர்ட்ஸ் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை முடிச்சுட்டு நீங்கள் எம்பிஏ நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 39 வயசுக்கு மேலே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 39 வயசுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசு வரைக்குமோ அல்லது பிசி எம்பிசி அண்ட் பிசிஎம் டிஎன்சி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/4/2025 அன்னைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் வந்து ஷுட்டாக வந்து உங்களுக்கு 19 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு உங்கள் ஜாபுக்கான லொக்கேஷனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் வேணாலும் இருக்கலாம். அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,200 1,26,220 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்குறாங்க.
யாரெல்லாம் இதுக்காக குவாலிஃபைடாக இருக்கீங்களோ அவங்க வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான அப்ளிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டவுட்டும் வந்து இருக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனும் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பயோடேட்டா ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துங்க. தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் பிரிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் பயோடேட்டா ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய ஃபுல் நேம் வந்து எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன நேம் இருக்குது அந்த நேமை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். வித் அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இந்த ரெண்டும் சேர்த்து வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் அண்ட் நேஷனாலிட்டி அண்ட் ரிலீஜன் இது எல்லாமே நீங்கள் ரைட்டிங்கில் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். பிரிண்ட் எடுத்து நீங்கள் கையில் தான் எழுதி அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் வரீங்க, அதாவது கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அண்ட் உங்களுடைய பாலினம், அதாவது மெயிலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேரேஜ் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் மேரிடா அன்மேரிடா அல்லது விடோ கேட்டகரி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் எதுவோ அது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃபாதர் நேம் அண்ட் ஹஸ்பண்ட் நேம், அதாவது பாதுகாப்பாளரோட நேம் வந்து நீங்கள் எந்த ரிலேட்டிவாக இருக்காங்க அப்படின்ற அதையும் வந்து குறிப்பிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் மேரேஜ் ஆகிட்டு இருந்தால் அதுக்கான உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அந்த டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து எல்லாருக்குமே நார்மலாக வந்து தெரியும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கன்னடா, தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி அண்ட் 12th இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டெப்பாக நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க, உங்களுடைய டியூரேஷன் வந்து எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு என்ன பீரியட் வந்து எத்தனை வருஷம் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்கணும். இவங்க வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து டிபிஎட் அதாவது டிஎன்பிஎல்ல வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கீங்களா, அப்ளை பண்ணக்கான டேட்டு இந்த மந்த்து எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎல்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்லை ரிட்டையர்ட் ஆகிட்ருக்கீங்களா, இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றது கேட்டிருக்காங்க. அண்ட் வெளியவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை ப்ரீவியஸ் இயர்லேயோ இல்லை ப்ரீவியஸ் மந்த்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆனீங்களா அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்துச்சாலும் நீங்கள் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் அண்ட் டியூரேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் என்ட்ரி வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ரீப்ளே வந்து போஸ்ட் மூலிமா தான் வரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு உங்களுடைய வித் சிக்னேச்சர் இல்லாமல் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து அனுப்பிக்கோங்க. ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்தாலும் உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து இருக்கலாம். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.